ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கோல்டு லோன் நம்ம வீட்டில் எல்லாரும் பொதுவாக ஒன்று வாங்குறது தான். அதில் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ 9 புதிய ரூல்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூல்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னன்றது ஒருத்தருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம வீட்டில் எல்லாருமே அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு லோனுன்றது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஈஸியான ஒரு லோனுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கோல்டை ஃபஸ்ட்டு கோல்டு லோன்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை பேங்க்கு கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு சம் அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஒரு 80% 85% அமௌண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அது கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அதற்கான வட்டி கம்மின்னு சொல்கிறாங்க. மற்ற இதெல்லாம் விட கோல்டு லோனோட இது கம்மி அப்படின்ற மாதிரி. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, காலகாலமாக பார்த்தீங்கன்னா அந்த கோல்டுக்கான அமௌண்ட் வாங்கிடுறாங்க இல்லையா, வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிறாங்க. ஓகேவா, வட்டியும் அசலும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிறாங்க. அதே மாதிரி 1 இயர் ஆனால் ரினியூவலும் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அந்த கடனை அப்படியே ரினியூவலும் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸாக மக்களுக்கு போயிட்டு இருந்தது. இதில் ஒரு சில மாற்றங்கள் ஆர்பிஐ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா, அதுதான் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிலிருந்து ஒரு சில தளர்வுகள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சால் தானே நம்ம இப்போ அதற்கான தளர்வுகளை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் டெம்பரரியாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மறுபடியுமே வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம முன்கூட்டியே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இல்லையா. திடீர்னு திரும்பவும் இந்த ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன ரூல்ஸ் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கம் அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா 75% மட்டும் தான் அவங்க தருவாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 80% வரலும் குடுத்துட்டு வந்தாங்க. நம்ம கடன் வைக்கிறதே, லோன் வாங்குறதே எதுக்காகன்னா, நம்மளுக்கு சம் அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்ட்டு. மக்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மாரி கோல்ட பெரும்பாலும் வாங்குறது எதுக்காக அப்படின்னா, இது என்னைக்கா இருந்தாலும் அந்த அமௌண்ட் நம்ம கையில ஏதாச்சும் ஒண்ணு கோல்டு காயினோ, நகையோ வச்சுன்னு இருந்தோம்னா, அத குடுத்தா அந்த ரேட்டுக்கு அன்னைக்கு என்ன ரேட்டுக்கோ அத குடுப்பாங்க. அது மூலமா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் மக்களோட கணிப்பே. ஆனா, அதிலேயே செக் வச்சு இந்த மாரி 75% தான் நாங்க குடுக்க முடியும் அப்படின்ற மாரி ஒரு ரூல்ஸ் போடுறது மக்களுக்கு பெரும் பாதிப்பா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 1000 மதிப்புள்ள ஒரு தங்கத்த நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அதுல ரூ. 750 தான் அவங்க குடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாரி தான். அதாவது இது ஆயிரக்கணக்குல, லட்சக்கணக்குலயும் இதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? அது ஒரு ரூல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நகைய அடமானம் வைக்கிறீங்க. நீங்க உங்க வீட்ல இருக்கிற யார்துனாலும் வைப்பீங்க. ஒய்ஃப்தோ, இல்ல அக்கா, தங்கச்சிதோ, பாட்டி, தாத்தா உங்களுக்காக குடுத்ததையோ, அதெல்லாம் வைக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க பேங்க்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் கேட்குறாங்க. ஓகேவா? நீங்க இந்த ரூல்ஸ் அ லோன் லோன் வாங்குற பேங்க்லயும் சரி, அண்ட் நிதி நிறுவனம் ஏதாச்சுலயும் வாங்குறீங்க இல்லையா? அதுலயுமே இதே ரூல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது அதற்கான ப்ரூஃப் கேட்குறாங்க. ரசீது, நீங்க உங்களுது தான், இந்த நகை உங்களுது தான் அப்படின்றதுக்கான ரசீது. நம்ம தாத்தா, பாட்டி நம்மளுக்கு சேர்த்து வச்சு குடுத்ததுக்கான ரசீது எப்படி இருக்கும் நம்மகிட்ட? ஆனா, இந்த மாரி ரூல்ஸ்க்கு போடுறாங்க அவங்க ஆர்பிஐ. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அத அடமானம் வைக்கிறீங்கல்ல நகை, அத பத்தின ஒரு சான்றிதழ் நீங்க வாங்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேவா? அது எவ்வளோ பியூரிட்டி இருக்குது, அதனோட கரண்ட் ரேட் என்ன? அதுக்கப்புறம் இதில கடன் வாங்குபவர், கடன் கொடுப்பவர்ன்ட்டு 2 பேரோட கையெழுத்து இருக்கணும். அதே மாரி நகை சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டு லோன் வாங்குறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேற வாங்கி, அத பேங்க்ல ப்ரொடியூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம இது பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும் இல்லையா? அதுவுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டமான இது. அடுத்து 4வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வ் வங்கியால எந்தெந்த நகை வகைகளுக்கெல்லாம் கடன் வழங்கணுன்ட்டு சொல்லியிருக்காங்களோ, அத மட்டும் தான் வழங்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே வாங்கின்னு இருக்கோம். ஓகேவா? எந்த நகையா இருந்தாலும். ஆனா, இப்போ ரிசர்வ் வங்கி எது சொல்றாங்களோ, அது மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ற மாரி அது ஒரு ரூல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு ப்ளஸ் விஷயம் என்னன்னா,
வெள்ளி நகை இருக்கு இல்லையா? அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அடமான கடன் வந்து வழங்கப்படும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் வந்து 92.5 பியூரிஃபை சில்வருக்கு மட்டும் தான் வந்து குடுப்போம் அப்டின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சில்வருக்குமே வந்து அவங்க லோன் தருவாங்களாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட எவ்வளோ தங்கம் இருந்தாலும் சரி, 1 கிலோக்கு உள்ள இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து நகை கடன் வந்து குடுப்பாங்களாம். ஓகேவா? 1 கிலோக்கு மேலலாம் நீங்க வந்து வச்சு வாங்க முடியாது அப்டின்ற மாரி சொல்றாங்க. நம்மகிட்ட எவ்வளோனா நகை இருக்கிறது நம்மளோட உரிமை. அதே மாரி அதற்கான அதனோட ஒரிஜினல் தன்மை வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகேவா? அது நம்ம நெறைய வச்சுன்னு இருக்கோம்னா, நெறைய நம்மளுக்கு தேவைப்படுறதுக்கு ஏத்த மாரி லோன் வாங்கி கட்டப் போறோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1 கிலோவுக்கு தான் வந்து நீங்க வாங்க முடியும். அதுக்கு மேல வாங்க முடியாது அப்டின்ற ரூல்ஸ்மே வந்து எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 22 கேரட் கோல்டுக்கு மட்டும் தான் வந்து லோன் குடுப்போம் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து 18 கேரட்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. தாத்தா, பாட்டி காலத்துக்கு அதெல்லாம். அப்போ வந்து அந்த நகையெல்லாம் நம்ப வந்து 22 கேரட்டா கன்வெர்ட் பண்ணி, அதுக்கு ஏத்த மாரி தான் வந்து அவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே நம்பளுக்கு ஒரு லாஸான விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ப ஒரு சர்டிஃபிகேட் வந்து குடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அதே மாரி தான். இப்போ வந்து அந்த நம்ப நகை வைக்கிறோம், திரும்ப வாங்குறோம் அப்டின்ற அதில எல்லா டீட்டெயில்ஸுமே எவ்வளோ நகை, என்ன ஏது, அவங்க எவ்வளோ நகை குடுக்குறாங்க, சாரி லோன் எவ்வளோ குடுக்குறாங்க, எவ்வளோ கட்டணும், அதுக்கப்புறம் அது லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கான ஏலத்தொகை அத பத்தி ரிலேட்டடா எல்லாமே வந்து அந்த இதில இருக்கணும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்பளுக்கு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ வந்து நம்ப கோல்டு இதெல்லாம் எல்லாமே வந்து கட்டிட்டோம். எல்லாமே பக்காவா முடிஞ்சிச்சு. அசலு, வட்டி எல்லாமே வந்து கட்டி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே 7 நாள்ல பேங்கோ, இல்ல வந்து அந்த நிதி நிறுவனமோ பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து அந்த நகைய வந்து குடுத்துறணும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 7 நாளைக்கு அதிகமாச்சு அப்டின்னா, ஒரு நாளைக்குமே பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 வந்து குடுக்கணும் மக்களுக்கு அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட். லேட் ஆச்சுன்னா, அவங்க அமௌண்ட் வந்து போட்டு தருவாங்க. 10 நாள் ஆனா ரூ. 50,000 நம்மளுக்கு ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இவ்வளோ 9 ரூல்ஸையும் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இதுல ஒரு சில ரிலாக்சேஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. 9 ரூல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? அதுல வந்து ஒரு சில ரிலாக்சேஷன் இப்போ நம்பளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இது நெறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. மாநில அரசுல இருந்தும் சரி, ஒன்றிய அரசுல இருந்தும் சரி, நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதனால வந்து மாத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, தங்க நகை பெறுறதுக்கு வந்து எந்த விதமான ரசீதெல்லாம் வந்து தேவையில்ல. இந்த நகை வந்து என்னுடையது தான் அப்டின்ட்டு சுய அறிவிப்பு செய்தாலே போதுமானது அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2,50,000 வரலும் கடன் குடுக்குறாங்க இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 85% வந்து கடன் குடுக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? 75% தான் குடுக்குறாங்க அப்டின்ட்டு. ஆனா இந்த வாட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்குனாங்க. இந்த மாரி நாங்க 85% வரலும் குடுக்குறோம் அப்டின்ட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 2,50,000லிருந்து 5,00,000 வரலும் நீங்க வாங்குனீங்கன்னா, 80% வந்து குடுக்குறாங்களாம். அதே மாரி 5,00,000க்கு மேல நீங்க வாங்குனீங்க அப்டின்னா, 75% வந்து குடுக்குறாங்க அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2,50,000 வரையிலான கடன் பெறுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடனை திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய தகுதி மதிப்பீடு வந்து தேவையில்ல அப்டின்ற மாரி. அதாவது 2,50,000க்குள்ள வரலும் நீங்க கடன் வாங்குறீங்க அப்டின்னா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? நீங்க வந்து கடன திருப்பி தர முடியுமா? அப்டின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கேட்குறாங்க. ஆனா, அது வந்து தேவையில்ல அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ஒரு பொருள நம்ம கோல்டு வச்சு தானே வாங்குறோம். நம்ம வந்து சும்மா வாங்கல இல்லையா? அதுக்கு பேர் வந்து இஎம்ஐ வந்து ஆயிடும். இஎம்ஐ மாரி. சரிங்களா? அதனால வந்து நம்பளுக்கு சாதகமா தான் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாரி வந்து ரூல்ஸ வந்து மாத்திருக்காங்க. இந்த மாரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடையா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 9 ரூல்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டது. இப்போ வந்து இந்த 4 ரூல்ஸ வந்து ரிலாக்சேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ரூல்ஸ் எல்லாம் திரும்பி வரத்துக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க வாங்குனீங்க ஏதாச்சும் வந்து வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, உஷாரா வந்து இருங்க. இந்த இன்ஃபர்மேஷன மஸ்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.